ஹலோ மக்களே! பிக் பாஸில வந்து பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாரு, நீயும் பொம்மை, நானும் பொம்மை டாஸ்க் வந்து வச்சிருந்தார் இல்லையா? இப்போ வந்து எல்லாருமே வந்து விளாடுங்க. அவுட் ஆனவங்க எல்லாருமே சேர்ந்து விளாடுங்க. அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அதில வந்து பயங்கரமா வந்து பக்காவா பிளான் பண்ணி விளாடுறது பவித்ரா ஜனனி தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க என்ன பண்றாங்க, உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு தெரியுது. அவங்க நான் யாரு கூடயும் சேர மாட்டேன். நான் தனியா தான் கேம் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாடுறாங்க இல்லையா? அதில் வந்து கடைசியாக இப்போ ரஞ்சித்தும் பவித்ராவும் சேர்ந்துக்கிட்டாங்க. சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரையும் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. யார், பவித்ரா. அவங்களோட டால் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அடுத்து அவங்க வந்து யாரை வந்து தூக்கணும் அப்படின்னு பக்காவாக பிளானை போட்டு எல்லாரையும் கிட்டத்தட்ட 5, 6 பேர் அவங்க தான் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களோட பொம்மை சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் மட்டும் பவித்ரா ஜனனி இருக்காங்க. அது பயங்கரமான கேம் பிளேவாக இருக்குது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுன்னா பயங்கரமாக சண்டை நடக்கும். ஆனால் பவித்ரா பண்ணுற விஷயம் யாருக்குமே தெரியல. கிளவராக வந்து யோசிக்கிறாங்க. யோசித்து அதை அவங்க பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாச்சனாவை தூக்குனாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் அதை ரஞ்சித்தோடதை இப்போ தூக்கிட்டாங்க. ரஞ்சித்து கூட கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க, அவங்களோடதை தூக்கிட்டாங்க. அப்புறம் வந்து நம்ம சௌந்தர்யாவோட ஃபஸ்ட்டு அவங்க தான் தூக்குனாங்க. தூக்கிட்டு வைக்க இடம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அது இவங்களோட பிளான் தான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது அடிச்சுப்பாங்க. இப்போ ரயானும் ராணுவம் அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? இப்போ யார் மேலே தப்பு அப்படிங்கிறது ஒன்றும் புரியலை. ரயான் வந்து ஏன் அடிக்க போனார் அப்படின்னு சொல்லி அதுவும் தெரியல. பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. செம்மையாக வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து இந்த சத்யா கேம் என்ன கேம் நான் வச்சாலும் விளாட மாட்டாரு, கேம் வைக்கலனாலும் விளாட மாட்டார். அவர் எதுக்கு வந்திருக்காருன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு போயிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் தீபக்கோட பொம்மையை தூக்கி விட்டாங்க. நீ விளாடவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாச்சனா போய் என்ன பண்ணிடுச்சு, உன் கேப்டன்சியே சரியில்லை அப்படின்ட்டு போய் ஒரு பூவை கட் பண்ணி விட்டுருச்சு. அது என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் பிக் பாஸ் அது அடுத்தடுத்து என்ன நடக்குது.